ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் எனது இனிய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் பவானி. இந்த கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சேனலில் வர வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரணும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க போவோம் கதைக்குள்ள. அலைந்து திரிந்து வந்த மனிதனையும் அசைந்தாடும் பெண்ணவளின் கூந்தலும் இனிய வாசனையும் கிறங்கடிக்கும். அப்படி இருக்க அக்கூந்தல் ஆண்மகனின் முகத்தில் கோலமிட அவன் மனம் கிறங்கித்தான் போனது அத்தீண்டலில். காந்தவிழி பார்வையில் தன்னை தொலைத்தவனை பார்த்தவள் மனமோ, என்னில் நீதானடா எப்பொழுதும், உன்னில் இருப்பது நான் தான் என எங்கனம் கண்டறிவாயடா என கேட்டது அவன் மனதிடமே. என்னில் நீ, உன்னில் நான். அத்தியாயம் 10. கமலி தன் அம்மாவின் கையை பிடித்தபடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருந்த அதே நேரம் மேலிருந்து கவியாளினியை பார்த்தவன் மனதில் ஓடியது என்னவோ, இவ ஒரு முறை கூட நம்மளை அத்தான்னு சொல்லவே இல்லையே, இதுக்கு முன்னால் என்கிட்ட பேசியவ தானே இவ என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தவனை, என்னப்பா இல்லா எடுத்துட்டியா, வா போகலாம், கீழே கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என அவனது ஊர்க்காரர் அவனை அழைக்க தார்பாயை மடித்து எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி சென்றான் பலவித யோசனைகளுடன். இல்லை யாழினி என்னை கல்யாணம் பண்ணிக்காமல் போனதால் கூட என் மனசு யாழினியை தப்பாக நினைக்குதோ என நினைத்தவன் தனக்கு தானே, யாழினி என்னை நினைக்காட்டி என்ன, அவ நல்லா இருந்தால் போதும் என அவனுக்கு அவனே, அப்படி நினையாதே மனமே என தன் மனதை கண்டித்தும் கொண்டான். ஆம், யாழினி ரவி இப்பொழுது இருக்கும் அந்த வீட்டில் அனைத்து பொருட்களும் இருக்க, ஏன் ஏசி முதற்கொண்டு மாட்டிதேனே வைத்திருந்த ராஜரத்தினம். கமலிக்கு தான் தாய் வீடு அருகில் இருந்தும் இப்பொழுது அருகிலேயே கவியாளினி இருப்பதால் தாய் வீட்டுக்கு கூட செல்ல இயலாமல் போனது. ஆனால் இளவேந்தன் தன் தங்கை இலக்கியாவிற்கு அனைத்து சீருடன் ஆர்யாவின் வீட்டுக்கு சென்று கொடுத்துவிட்டு குடும்பத்தோடு வீடு திரும்பிய அதே நேரம் இலக்கியா அனைவருக்கும் கண்ணீர் ததும்ப வழி அனுப்பி வைத்தவள் கமலினியாவை மட்டும் இறுக கட்டி அணைத்து விட்டவள். கமலி, நீதான் இனி அண்ணாவையும் அம்மாவையும் பார்த்துக்கணும் என சொல்லி அழுதாள். இலாவை அழைத்த இலக்கியாவோ, அண்ணா கமலியை என்னைக்கும் விட்டுடாதண்ணா, அவ பாவம், எனக்காக மட்டும்தான் ஒன்னா நம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, என்னைக்கும் அவ மனசு வருத்தப்படுற மாதிரி விட்டுடாதண்ணா, அப்படியே அம்மாவையும் நல்லா பார்த்துக்கோங்க 2 பேரும் சேர்ந்து என அவனது கைப்பிடித்து கேட்டுக்கொண்டாள். சரிங்க பெரிய மனுஷி என இவனும் சிரித்துக்கொண்டே இலக்கியாவை பார்த்து சொன்னாலும் அழுது கொண்டே நின்றிருந்த இனியாவை தான் பார்த்தான் இளவேந்தன். பின் ஆர்யாவை பார்த்து, மாப்பிள்ள நல்லபடியாக இலக்கியாவை பார்த்துக்கோங்க என சொல்லி அதே போன்று இதழனி, பிரபு, காதம்பரி, வேதாம்பிகை, ரகுநாதன், நந்தகுமார், ராஜரத்தினம், பொற்செல்வி என அனைவரும் அவளிடம் சொல்லிவிட்டு வர, பிருத்திவிதான் இலக்கியாவை விட்டு வர மறுத்து வெகு நேரமாக அழுதவள் பின் வேனில் ஏறியதும் இவர்கள் வீட்டுக்கு திரும்பும்போது அத்தனை நேரம் அழுததில் அயர்ந்து தூங்கியும் போயிருந்தாள். இதழனி அருகில்தான் கமலி உட்கார்ந்திருந்தாள் வேனில். பிருத்திவியின் கால்கள் கமலியின் மடி மீது இருக்க, கமலியும் பிருத்திவியின் கால்களை பிடித்தபடியே தூங்கிக் கொண்டிருந்தாள். இவர்களுக்கு நேர் எதிரான இருக்கையில்தான் இளவேந்தனும் பிரபுவும் அமர்ந்திருந்தனர். பிரபு, மாப்பிள்ள பிருத்திவியை பார்த்தீங்களா, பெரியவங்க எதுக்கு அழுகிறாங்கன்னு முழுசாக தெரியாட்டியும் எவ்வளோ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா என இலாவிடம் பிருத்திவியை பார்த்தபடியே சொன்னான். ஆமாம் மச்சான் என்றபடியே இலாவும் பிருத்திவியை பார்த்தவன் கண்கள் அப்படியே இனியாவை பார்க்க, தூக்கத்திலும் பிருத்திவியின் கால்களை இறுக பிடித்திருந்ததை பார்த்து மனதிற்குள் சிரித்தவன் கண் முன்னால் இன்று யாழ்னியிடம் இவள் பேசியதை எண்ணி பார்த்தவன், இவ கூட என்னை அத்தான்னு தானே சொன்னான், ஆனால் யாழினி இனி அவளை நினைக்கிற தப்பு என நினைத்தவன் பிருத்திவியின் முகத்தையும் இனியாவின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தவன், 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க குழந்தை போல என வெளிப்படையாக சிரிக்க, இதை பார்த்த பிரபுவோ, சரிதான் எல்லாரும் கல்யாணம் ஆகிட்டான் இப்படி தான் போல என்றவன் இலாவின் பார்வை கமலியை தழுவியதை கண்டு சிரித்து கொண்டவன், புது திருமண ஜோடிகளை நாம் இடைஞ்சல் படுத்தக்கூடாது என பார்வையை வெளிப்பக்கமாக திருப்பி கொண்டான் நாசுக்காக.
இதழினி வரும் வழியிலேயே பிரபுவின் ஊர் இருக்க அங்கேயே இறங்கிக் கொள்வதாக சொல்லவும், இதழினி பிருத்திவியை தூக்கி இறங்கிய பின்னும் அந்த இருக்கையில் இனியா அயர்ந்து தூங்க ஆரம்பிக்க, இலா எழுந்து அவள் அருகில் அமர்ந்து அவளை தன் தோளோடு சாய்த்து கொண்டான். அமைதியுடன் அவள் வந்தாள். விரல்களை நான் பிடித்து கொண்டேன். பல வானவில் பார்த்தே வழியில் தொடர்ந்தது பயணம். உறக்கம் வந்தே தலை கோத மரத்தடியில் இலைப்பாரி கண் திறந்தேன். அவளும் இல்லை கசந்தது நிமிடம். அருகில் இருந்தால் ஒரு நிமிடம், தொலைவில் தெரிந்தால் மறு நிமிடம். கண்களில் மறையும் பொய்மான் போல் ஓடுகிறாள். அவளுக்கும் எனக்கும் நடுவினிலே திரையொன்று தெரிந்தது எதிரினிலே. முகம் மூடி அணிந்தால் முகங்கள் தெரிந்திடுமா? வேன் செல்ல செல்ல அவளது கூந்தல் ஒன்றிரண்டு காற்றுக்கு பறந்து இவனது கன்னம் வருடி முகம் முழுவதும் வருடி கொண்டிருக்க, அவள் தலையில் வைத்திருந்த மல்லிகைப்பூ வாசம் வேறு இவனை என்னவோ செய்திட, அவசரப்பட்டு எழுந்து வந்து உட்காந்துட்டோமோ என நினைத்தவன் போக போக ரசிக்கத்தான் செய்தான் அத்தீண்டலை. அவள்தான் இனி தனக்கானவள் என எண்ணியதாளா, இல்லை அவளது அந்த குழந்தைத்தனமான முகத்தை கண்டதாளா, இல்லை தனக்காக தன் குடும்பத்திற்காக அத்தனை பேசினாளே அதனாளா என அவனே அறியான். இந்த நிமிடம் அவனது மனதிற்கு இதமான சுகத்தை தந்தது என்னவோ உண்மைதான். அதை அனுபவிக்கவும் செய்தான் மனதார. அவர்களது வீடு வரவும் இளவேந்தனின் மனமோ, அதுக்குள்ளே வீடு வந்துடுச்சே, இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே போயிட்டே இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் என நினைக்கத்தான் செய்தது. மெல்ல திரும்பி அவளை பார்க்க இனியா இன்னும் தூங்கி கொண்டுதான் இருந்தாள். நீயும் பிருத்தி மாதிரி இருந்தால் தோளில் போட்டு தூக்கிட்டே போயிருப்பேன் என நினைக்க, இல்லா நீயாடா இப்படியெல்லாம் நினைக்கிற? நேற்று வரைக்கும் ஒருத்தியை விரும்பிட்டு இது என்ன, இவ என்ன நினப்பா அவனை பற்றி என அவன் மனமே அவனை கேள்வி கேட்டது. இனியா இனியா எழுந்துரு, வீடு வந்துருச்சு பாரு என அவன் கூப்பிட்டும் அசையக்கூட இல்லை கமலினியா. நைட்லாம் தூங்குனாளா இல்லையா? இப்படி தூங்குறா, குட்டி கும்பகர்ணியாக இருப்ப போலையே என எண்ணியவன் அவள் கன்னம் தட்டி இனியா இனியா என எழுப்பியவன் அந்த கன்னத்தின் வளவளப்பில் அந்த மென்மையில் ஒரு நிமிடம் தனக்கு என்ன ஆகிறதென்றே தெரியாமல் இருந்தவன் சட்டென சுதாரித்து கொண்டு கொஞ்சம் சத்தம் கூட்டி, ஏய் இனியா இங்கே பாரு, எழுந்துரு, நம்ம வீடு வந்துச்சு பாரு என்றவன் கன்னம் தட்டவும் மறக்கவில்லை. மெதுவாக கண் விழித்தவள் அவன் தோளில் மீது படுத்திருந்ததை பார்த்தாலும் தூக்கத்திலேயே தூங்கிட்டேனா இல்லாத்தான், நைட்லாம் தூங்கவே என இவள் ஆரம்பித்ததுதான் தாமதம். வேகமாக அவள் வாயை மூடியவன், வேணாமே எப்பவும் என் மானத்தை வாங்கிடாத என்பது போல் கெஞ்சல் பார்வை பார்த்து வைத்தான் பாவமாக. அது புரியாத பெண்ணவளோ அவனது உள்ளங்கைக்குள் இருந்த இதழை அசைத்து, எதுக்கு இப்போ வாயை மூடினீங்க என கேட்க, அந்த இதழ் அசைவினில் அதன் மென்மையில் முழுவதுமாக தொலைந்துதான் போனான் ஆனவன். சபா, இவ இன்னைக்கு நம்மளை ஒரு வழியாக்காமல் விடமாட்டா போலையே என நினைத்தவன் அவள் வாயில் இருந்த கையை எடுத்தபடியே, முதல்ல இறங்கு என்றான். இப்படி இருந்தால் எப்படி இறங்குறதான் என அவள் அவனை கண்காட்ட, அப்பொழுதுதான் பார்த்தான் அவனது பாதி உடல் அவள் மேல்தான் இருந்தது. டே இலா, என்ன பண்ணிட்டு இருக்க என மனதிற்குள் கேட்டுக்கொண்டவன் சமாளிப்பாக, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, நல்லா தூங்கிட்டு பேசுறத பாரு என எழுந்து வேகமாக இறங்கி சென்று விட்டான் இளவேந்தன். ஆனால் அவனது பின்னாலேயே இறங்கி நடந்தவள் முகத்தில் அத்தனை ஒளிர்வு. இதை அறிவான அவன் வரும் வழியிலேயே வேதாம்பிகை, ரகுநாதன், நந்தகுமார் என அவர்கள் மூவரும் அவர்கள் வீட்டில் இறங்கி கொள்ள, அடுத்ததாக வீட்டிற்கு வந்தவுடன் ராஜரத்தினமும் பொற்செல்வியும் சொல்வியை விட்டு அவர்கள் வீட்டிற்கு கிளம்பிவிட, இப்பொழுது காதம்பரி, இளவேந்தன், கமலினியா என மூவர் மட்டுமே அந்த வீட்டில் இருக்க, வீடே வெறிச்சோடி இருப்பது போல் இருந்தது மூவருக்கும். காதம்பரி சென்று அடுப்பு தடுப்பு பக்கம் நின்றிருந்தவர், ஏலா உனக்கு எதுவும் காஃபி போடட்டாயா
என கேட்கவும் வேகமாக வந்த கமலி, அத்தை எனக்கும் காஃபி வேணும், ஆனால் நீங்கள் உட்காருங்க, நான் போட்டு தரேன், இதோ ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன் என்று சொன்னவள் அவர்களது அறைக்கு சென்று குளியல் அறையில் முகத்தை கழுவி வந்தாள். காதம்பரி தன் மகன் இலாவை பார்க்க அவனோ வரவு செலவுகளை எழுதி வைத்து கொண்டிருந்தான். காதம்பரியும் வந்து இலா அமர்ந்திருந்த பாயில் அமர கமலி சென்று காஃபியை போட்டாள். கமலி காஃபியுடன் வர காதம்பரியிடம் ஒன்றை நீட்டியவள் இலாவிற்கு ஒன்றை கொடுக்க அவனும் இனியாவின் முகத்தை பார்த்து கொண்டே வாங்கி கீழே வைத்தவன் தனது அம்மாவிடம் வரவு செலவு கணக்குகளை சொல்லி கொண்டிருந்தான். காதம்பரி கால் நீட்டி அமர்ந்திருக்க காஃபியை குடித்து முடித்த கமலினியாவோ அவரது மடியில் படுத்திட இலா அவளை பார்த்து புன்னகைத்தான். காதம்பரி, ஆடியே இதுக்கு முன்னாடிதே நான் உன் அத்தை, இப்போ உன் மாமியார் என்று சிரித்துக்கொண்டே சொன்னார். அவரது முகத்தில் அத்தனை சந்தோஷம். இதே போல்தான் எப்பொழுதாவது வந்தாலும் காதம்பரியின் மடியில் படுப்பால்தான். அதை வைத்தே சொன்னார் காதம்பரி. ஏன் அத்தை, அதென்ன அத்தை மாமியார், இதுக்கு மட்டும் இப்படி சொல்கிறீங்களே? இதழ்னி மதினி இலக்கியா 2 பேரும் கல்யாணம் முடித்த பிறகு உங்களுக்கு மகதானே, அது மட்டும் மாறாதுல்ல, அதே போல தான் இதுவும். அப்புறம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அத்தை, இனி நான் தான் உங்களுக்கு பொழுதுபோக்கு, அதை மறந்துடாதீங்க என சொன்னவள் எப்பொழுதும் போல அவரது கையை எடுத்து அவள் தலையில் வைத்து தடவி கொடுக்க செய்தவள், காஃபி எப்படித்தான் இருக்குது, நல்லா இருக்கா என கேட்டது வேண்டுமானால் காதம்பரியிடம் இருக்கலாம். ஆனால் பார்வை என்னவோ இளவேந்தனிடம்தான் இருந்தது. நல்லா இருக்குடி, ஆனால் என்ன இந்த காஃபி மட்டும்தானே உனக்கு போட தெரியும், சமையல் எப்போ கற்றுக்கதா இருக்க என்று பாவமாக சொல்ல, இங்கே பாருங்கத்த, எப்படி காஃபி போட சொல்லி கொடுத்தீங்களோ அதே போல் சமையல் பண்ணவும் கற்றுக் கொடுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இதுக்கு போய் ஏன் அத்தை முகத்தை இப்படி வச்சுக்கிறீங்க, ரொம்ப பாவமாக இருக்குது என்றாள் கமலி அலட்டி கொள்ளாமல். என்னது, இவளுக்கு சமைக்க தெரியாதா, அம்மாவுக்கு ரெஸ்டே கிடைக்காது போலையே என நினைத்த இலா மெல்ல பார்வையை இனியா பக்கமாக திருப்பினான். இனியா அத்தனை பேசி கொண்டிருந்தாலும் காதம்பரி அவளது தலையை வருடி கொடுத்து கொண்டுதான் இருந்தார். இதே போல்தானே இலக்கியாவும் படுத்திருப்பாள் தன் தாயின் மடியில். ஆனாலும் இந்த பெண் பிள்ளைகள் மட்டும் படுத்துக்கொள்கிறார்கள். ஆண் பிள்ளைகள் என நினைத்தவனுக்கு ஓரளவுக்கு ஆண் பிள்ளைகள் பெரிதாகிவிட்டால் உடல்நிலை சரியில்லாத நேரம் தவிர தாயிடம் இருந்து, அதுவும் இவனது வேலையும் அப்படி இருக்க அதற்கு நேரம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது இனியா படுத்திருக்க சற்று பொறாமையாகவே இருந்தது இலாவிற்கு. இலாத்தான், நீங்கள் சொல்லுங்கள், காஃபி எப்படி இருந்துச்சு என்று கேட்ட நொடி முதலில் அவன் முகத்தில் வந்த சந்தோஷம் வந்த மறு நிமிடமே மறைந்து போய் இறுக்கத்தை தத்தெடுத்தது. பின் ஒரு வழியாக தன்னை சமாளித்து கொண்டவன், நல்லா இருக்கு, ஆமாம் நீ ஏன் சமையல் கற்றுக்கல என்றான் இளவேந்தன். கமலி போட்ட காஃபியின் சுவையை உணர்ந்தவனாக மிடராக குடித்தபடி கேட்டான் கமலினியாவின் இளவேந்தன்.